ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது. கீழே இருப்பவனை கோபுரத்திற்கு எடுத்துச் செல்ல போகிறது. வா, இதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியுள்ளதாக உள்ளது. யார் யார் எப்படி உன்னை சுற்றி உள்ளார்கள் என்பதை புரியாமல் நடந்து கொள்கிறாய். உன்மேல் அன்பாக இருப்பவர்களை எப்போதும் காயப்படுத்த வேண்டாம் என்று நான் பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன். அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்பதை நினைத்து உதாசீனப்படுத்தவும் செய்திடாதே. வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயலில் ஈடுபடு. நான் கொடுத்த தைரியத்தை எங்கே தொலைத்தாய்? எழுந்திரு. என்னை நோக்கி மட்டும் உன் சிந்தனைகளும் செயல்களும் இருக்கட்டும். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. வாழ்க்கையில் நீ சிரித்தாலும் அழுதாலும் அது நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான். அதற்கான தைரியத்தை நான் கொடுப்பேன் என் செல்லமே. என்ன வேண்டும் நமக்கு? நல்லது நடக்க வேண்டும். நல்லது நடந்தால் சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷத்திற்கு நல்லது நடக்க வேண்டும். மனநிலையில், பொருளாதார நிலையிலும், இல்லத்தில் நல்லது நடந்தால் மட்டுமே சந்தோஷம் கிடைக்கும். அப்படித்தானே? எனவே நல்லது நடக்கும் என்று ஆணித்தரமான நம்பிக்கையும் ஒரு தீர்மானமும் தான் நல்லதை நடக்க வைக்கும். ஆம் செல்லமே, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. நாம் வாழ்க்கையில் பிறந்தாச்சு. சிறிய சிறிய தவறுகளை அறிந்தோ அறியாமலோ செய்து கொண்டுதான் இருக்கிறோம். யோகமற்றதாக போய்விட்டோமோ என்று நினைக்கும் போது கூட நான் திரும்ப சொல்வது, மறுபடியும் மறுசுழற்சி செய்வது போல நம்மை நாம் திரும்பும் ஆன்மீக பாதைக்குள் செல்லும்போது உலையில் இட்ட இரும்பு தாது போல் நமக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் உன் சாயப்பா மறுவடிவம் நமக்கு கொடுப்பார் என்று நம்பிக்கையாகவும் உறுதியுடன் இருக்கும்போது உனக்கான புத்தம் புது பொழிவுடன் வாழ்வானது கிடைக்கும். அந்த தவறு செய்துவிட்டோம், ஆகா இந்த தவறு செய்துவிட்டோம். வாழ்க்கையில் யார்தான் தவறு செய்யாமல் இருக்கிறார்கள்? இப்போ நான் எல்லாவற்றையும் உணர்ந்துகிட்டேன். இனிமேல் நான் நல்லா போகணும்னு நினைக்கிறேன். ஆகவே வாழ்க்கையிலே இறைதேடல் வேணும்னு நினைக்கிறேன். என் சாயின்னு தான் எல்லாமே நினைக்கிறேன். அப்புறம் பார், உனக்கானது புது வாழ்வு பிறக்கும். சாயப்பாவை மனதார நினைத்தால், நம்பிக்கையுடன் நினைத்தால், பிறகு பொறுமையுடன் காத்திருந்தால் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்லமே. அந்த ஒரு நம்பிக்கையில்தான் நீ எடுத்து வைக்கும் காலடி உனக்கான பல வழிகளை, நல்ல வழிகளை எடுத்துக்காட்டாக தெரியும். ஆம், எதற்கடுத்தாலும் ஒரு சலிப்பு, என்ன வாழ்க்கை, என்ன உலகம் இது என்று ஒவ்வொன்றாக தோன்றுகின்றதா உனக்கு? அப்படி என்றால் பிழை உன்னிடம்தான் உள்ளது. ஏனென்றால் உன் இலக்கை சரியாக தேர்ந்தெடுத்து அதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். செயல்களின் வடிவம் சிந்தனையில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது. ஆகவே காலம் தாழ்த்தாதே என் செல்லமே. வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் உன் எதிர்காலம் செழிப்புடன் இருக்கும் என்பதில் சிறிதளவு கூட சந்தேகமே இல்லை. சோர்வை என்றும் வளர்க்க விடாதே. நீதான் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். வந்த வாய்ப்புகளை கையாளவும் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ முடியும் வரை முயற்சி செய்ய வேண்டும். அதாவது நினைத்த செயலில் வெற்றி பெறும் வரை வெற்றியாராய் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியை உருவகப்படுத்திப்பார். பிறகு தானாகவே வெற்றியை உருவாக்க தேவையான சக்தி உன்னிடம் செயல்படத் தொடங்கும். அதற்கு என்ன தெரியுமா? நம்பிக்கை ஒன்றுதான் நிகழ்வுகளை உருவாக்குகிறது. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய். நீ என்ன ஆகப் போகிறாய் என்பது அதுதான் தீர்மானிக்கிறது, நிர்ணயிக்கிறது. நீ எப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன் நீ என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்ததுதான். எனவே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமை உணர்ந்து செயல்பட்டால் உனது வாழ்க்கையில் உனக்கு என்றும் வசந்தமே. ஆம் செல்லமே, உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா? அவர்களிடம் இருந்து விலகிச் செல். அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விடாதே.
அவர்களை எல்லாவற்றையும் அவர்களிடமிருந்து அவர்களை என்னிடம் விட்டுவிடு. நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன். நீ ஒருபோதும் வருந்தாதே. அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகி விடுமா? எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி என்று. ஒருபோதும் கண்கலங்கக்கூடாது என் செல்லமே. அவர்களுக்கு இந்த சாயப்பா நன்றாக புரிய வைக்கிறேன். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்? நான் என்ன தவறு செய்தேன்? இந்த நிலை எப்போது மாறும்? என் வாழ்க்கை தரம் எப்போது உயரும்? மற்றவர்கள் முன்னிலையில் நான் இப்படியே இருக்கின்றேனே, என் நிலை மாறாதா? நானும் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடன் வாழ மாட்டேனா என்று அனுதினமும் என்னிடம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் மாறுதலுக்கான வேலையை உன் சாயப்பா துவங்கிவிட்டேன். இனி அனைத்தும் சுபமே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என் சாயப்பா என்னை காப்பாற்றி விடுவார், என்னை கரை சேர்த்து விடுவார் என்ற நம்பிக்கை, உன் தன்னம்பிக்கையை இனி உன் வாழ்க்கை வசந்தமாக வாழ வைக்கப் போகிறது. ஆம் செல்லமே, இதுவரை நீ கண்டிராத பல அற்புதங்களையும் காணப்போகிறாய். உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும் அளவிற்கு உனக்கானதை நான் மாற்றி காட்டுவேன். ஆம் செல்லமே, உனக்கான ஆனந்தங்கள் நிறைவாய் நிறைந்திருக்கிறது. உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை நான் கண்டிப்பாக தருவேன். ஆனால் உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய். என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய். நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடிக்கிறாய். மாற்றங்கள் நடக்கத்தான் போகிறது. இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்துவார்கள். நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய் என் செல்லமே. உன்னை தேடி வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். உனது எதிர்காலத்தை நிர்ணயித்தேன். எப்படி வாழ வேண்டும் என்பதை எழுதி கொண்டு உள்ளேன். உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் என் செல்லமே. உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம். சர்வசாதாரணமாக என்னை நினைத்து விடாதே. அனைத்தும் அறிந்தவன். மற்றவர்கள் மத்தியில் நீயும் சிறந்து வாழப்போகிறாய். கலங்காதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கும் நீ தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்கி விடாதே. எந்த சூழ்நிலையில் இருந்தும் உன்னை நான் பாதுகாப்பேன். நீ கேட்டது கிடைக்கப் போகிறது. நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, நாளைய வாழ்க்கை உன் கையில்தான். அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது. கீழே இருப்பவனை கோபுரத்திற்கு எடுத்துச் செல்லப் போகிறேன். ஆம் செல்லமே, இது எது நடந்தாலும் உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடன் இரு. ஆம் செல்லமே, வாழ வேண்டும் என்று நினைக்காமல் வாழ வேண்டும் என்று முடிவு செய். ஆம், உனக்கானது நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. ஆம் செல்லமே, ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம் என்று என்னுடைய நாமத்தை கூறி நிம்மதியாக தூங்கு. உனக்காக உன் சாயப்பா உன் தலைமீட்டில் பக்கத்தில் அமர்ந்து உன்னை நிம்மதியாக தூங்க வைப்பேன். உனது கஷ்டங்களை நான் தாங்கிக் கொள்கிறேன். நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது. ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.